ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறிய மழையால் சுமார் 17,000 ஹெக்டேர் பரப்பளவிலான விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவில் பூசேரி, உலையூர், கடம்போடை, மட்டியரேந்தல், கோடரேந்தல், பெரிய இலை, முத்துவிஜயபுரம், கீரனூர், செல்வநாயகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 24,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் மற்றும் மிளகாய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். அதில் சுமார் 18,000 ஹெக்டேரில் நெல்லும் 6,000 ஹெக்டேரில் மிளகாயும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பருவம் தவறிய மழை, நோய் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் 90% விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். மேலும் இந்த பயிர்கள் அறுவடைக்கு ஏற்றதாக இல்லை என்பதால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கவலையுடன் கூறுகின்றனர். மழை வெள்ளத்தினால எனக்கு ரொம்ப சேதம் அடைஞ்சு இன்னைக்கு அரைக்க கூட மிளகாய் எடுக்க முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பாகி போச்சு. இதை அரசு உடனே கவனத்துக்கு ஏற்று எங்க முதல்தூர் வட்டாரத்திலையும் கணக்கெடுத்து உடனடியாக எங்களுக்கு மிளகாய்க்கு நிவாரணம் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியாளர் மூலியமாகவும் கணக்கெடுத்து, வேளாண்மை துறை மூலியமாகவும் கணக்கெடுத்து எங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்குமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. பாதிப்புக்கு ஏற்பட்டது மிளகாயினால, அதனால எங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கு கடன் வாங்கியும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வீதம் செலவு செய்து பயிர் செய்த நிலையில் தற்போது செலவு செய்த பணத்தை கூட எடுக்க முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிட்டு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் மழைநீரில் மூழ்கி வீணான மிளகாய் செடிகளுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு 25,000 ரூபாயும், தேசிய வேளாண் காப்பீட்டு தொகையாக ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் அண்மையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு மழையினால பயிர்கள் பாதிக்கப்பட்டு சூறை விழுந்து ஒண்ணுலாம் போச்சு. மிளகாய் வெள்ளத்துல அழிஞ்சு காய் பூவோட இதா போச்சு. எங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்க கேட்டுக்கிறோம். அதனால சொசைட்டி கடனே தள்ளுபடி பண்ணணும். ஆனா கலெக்டர் கோரிக்கை எடுத்தோம். ஆனா வரவே இல்லை. எங்களுக்காக தேர்ந்தெடுத்த கலெக்டர் எங்களுக்கு கோரிக்கை வராம இப்போதைக்கு முதலுடைய உள்ள இன்சூரன்ஸ் தருவேன்னு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க கிளையிறோம். போராட்டத்தை தொடர்ந்து கடந்த ஆண்டுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததாகவும், ஆனால் தற்போதைய பாதிப்பையும் சேர்த்து இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் செய்திக்குழு.